காசிப முனிவருக்கும் திதிக்கும் பிறந்தவன் இரணியன். அவன் ஒரு காலில் நின்று 1000 ஆண்டுகள் தவம் சென்று தேவர்களாலும் மனிதர்களாலும் அஸ்திரங்களாலும் விண்ணிலும் மண்ணிலும் இரவிலும் பகலிலும் வீட்டிலும் வெளியிலும் அப்படின்னு சாக வரத்தை பிரம்மதேவர்கிட்ட பெற்றாரு. இவனது தம்பியான இரண்யாட்சன பெருமாள் வராக வடிவம் எடுத்து கொன்றதுனால திருமால்னா இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவனுக்கு பிறந்தவர் தான் பிரகலாதர். இரணியன் தெய்வம் இல்லை என்றான், பிரகலாதன் தெய்வம் இருக்குன்னு சொன்னாரு. இதனால தினமும் இவங்களுக்குள்ளால சண்டை தான் வரும். சின்னஞ்சிறு பாலகராகிய பிரகலாதனை நிலத்தில் புதைத்தான், ஆயுதங்களால கொல்ல செய்தான், 8 நாகங்களை விட்டு கடிக்க வைத்தான், நெருப்பிலிட்டான், கல்லிலே கட்டி கடல்ல போட்டான். ஆனாலும் அவருக்கு மரணமே ஏற்படலங்க. இரணியன் கேக்குறான், மகனே நீ வணங்குற நாராயணன் எங்கு இருக்கிறான் என்று. தந்தையே, என் சொல்லில் இருக்கின்றான், கல்லிலும் இருக்கின்றான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், அணுவிலும் இருக்கின்றான், அங்கும் இங்கும் எங்கும் இருக்கின்றான். ஓ அப்படியா என்று இரணியன் தூணை அறைந்தான். அந்த தூண்ல இருந்து நாராயணன் நரசிம்மராக தோன்றி நகங்களினால் கீறி அவனை வதைச்சாரு.